ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நிதில் அண்ட் கோ வண்ணாரப்பேட்டை. ஆமாம், நிதில் அண்ட் கோ வண்ணாரப்பேட்டையில் எந்த பொருள் வாங்கினாலும் தரமாகவும் இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும், சுத்தமாகவும் இருக்கும். எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? கரெக்டுங்க. நானும் மார்க்கெட்டிங் வேலையாக அண்ணாச்சி சந்தைக்கு போகும்போது அந்த குவாலிட்டி தரத்தை பற்றி கரெக்டாக கேட்டு இது கண்டினியூவாக சப்ளை கொடுக்க முடியுமா, நியாயமான விலைதான் நிர்ணயம் பண்ணி நம்ம சாதாரண ஆள் போன போதும் கரெக்டாக ஆர்டர் கொடுத்தாங்க. ஆர்டர் கொடுத்த மாதிரி பேமெண்ட்டும் கரெக்டாக கொடுத்தாங்க. இன்றைக்கி இல்லை நாளைக்கு வாங்கன்னா கிராமத்தில் சொல்லுவாங்க, அவங்கள நம்பி அடுப்பில் உழ வச்சு போகலாம். அந்த அளவுக்கு சொன்ன வார்த்தையில் கரெக்டாக இருந்ததுனால அண்ணாச்சி எனக்கு பிடிச்சிக்கிட்டுங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் பின்னாடி போங்க. எங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து பல பேர் பொழப்புக்காக ஒரு காலத்தில் ஸ்ரீலங்கா போனாங்க, மலேசியா போனாங்க வசதி உள்ளவங்க. அப்புறம் எல்லாம் சென்னை நோக்கி வந்தாங்க ஸ்ரீலங்கா வாருக்கு பிறகு. அந்த ஸ்ரீலங்கா வாருக்கு பிறகு இந்த சென்னையில் வந்து பொழைக்கும்போது ஈஸியாக பொழைக்கலைங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்தாங்க. அந்த கஷ்டப்பட்டு வாழ்ந்தவங்க ஒரு சில பேர் சம்பாதிச்சு ஊருக்கு வரும்போது கொஞ்சம் வசதி வாய்ப்போடு வருவாங்க. காரில் வருவாங்க, வீடு கட்டுவாங்க, நகையோடு வருவாங்க. அதெல்லாம் அங்கே இருக்கிற கஷ்டப்படுற தாய்மார் பார்த்த உடனே சரி நம்ம பிள்ளையும் மெட்ராஸுக்கு போய் இந்த மாதிரி வருவானன்ட்டு சினிமாவை கனவு காண்ற மாதிரி காண்பாங்க. ஒரு சில பேர் கஷ்டத்தில் இருக்கிறவங்க தங்களுடைய பிள்ளைகளை சென்னைக்கு அனுப்பி விடுவாங்க. அப்படி புறப்பட்டு வந்தவர் தான் அண்ணாச்சியும், அப்படி புறப்பட்டு வந்தவர் தான் நானும். இங்கே வந்த உடனே எல்லாமே நல்ல ஒழுக்கமாக கிடச்சிருமா? ஒரு சிலவங்களுக்கு ரிலேஷன்ஸ் இருக்கும். அந்த ரிலேஷன்ஸு அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாலும் அவங்க தேவைகளுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க. அது பொதுவாக இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா ஒய்ஃபு வழி சொந்தமாக இருந்தால் ஓரளவு அவங்களுக்கு சலுகை கிடைக்கும், ஹஸ்பண்ட் வழியில் சலுகை கிடைக்காது. இல்லை ஹஸ்பண்ட் வழியாக இருந்தால் ஒய்ஃப் வழியில் எதிர்ப்பு இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். இதுக்கும் மீறி நின்று போராடி, அது மளிகை கடையாக இருக்கலாம், ஹார்ட்வேர்ஸாக இருக்கலாம், காயலாங்கடையாக இருக்கலாம், எல்லா தொழிலுக்குமே போராட்டம் இருக்கும். அந்த போராட்டங்களை கூட சில சலுகைகளும் கிடைக்கும். நல்லா வேலை பார்க்குறான், ஏன் கடைக்கு வந்துருதியா, நல்லா வேலை பார்க்குறேன் ஏன் கடைக்கு வந்துருதியான்னு கூப்பிடுவாங்க. அதில் அடங்கி இருந்து அவங்களுக்காக உழைச்சி அவங்களுக்காக கஷ்டப்படும் போது அவங்க நல்ல ஒழுக்கம் உள்ளவங்களாக இருந்தால் மட்டுமே நம்ம ஒழுக்கத்தை கற்றுக்கிட முடியும். அவங்க தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்கலாம், தம் அடிக்கிற பழக்கம் இருக்கலாம், இப்படி எக்ஸஸாக பழக்கங்கள் இருந்தால் அதுவும் நம்மளை ஒட்டிக்கலாம். அண்ணாச்சி வேலை செய்த இடங்களில் சொல்லுவாங்க, அண்ணாச்சி ஒரு பல்கலைக்கழகம். ஆமாம், ஒரு அரசியலை பற்றி கேட்டாலும் சொல்லுவாங்க, ஒரு சினிமாவை பற்றி கேட்டாலும் சொல்லுவாங்க, எதை பற்றி கேட்டாலும் சொல்லுவாங்க. ஏன்னா உலக அனுபவம் ஜாஸ்தி. எல்லாத்தையும் நம்மளை உட்கார வச்சு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க. சென்னையில் சோபா அடிக்க போகும்போது அண்ணாச்சி எனக்கு தொழில் கொஞ்சம் தான் தெரியும், பார்ட் டைமில் மார்க்கெட்டிங் பண்ணி பிள்ளை செலவுகளுக்காக ஏதாச்சும் செய்யலான்னு இருக்கேன்னா சரி செய்யின்னு சொல்லி ஒரு வீட்டுக்கு பிறகு நம்பிக்கை கொடுத்தது வில் பவர். அந்த வில் பவர் அண்ணாச்சிட்ட உண்டு. அனுப்பிச்சி விட்டாங்க, செய்துட்டு வருவோம், அதில் குறைகள் இருக்கும். அப்படியே நம்பிக்கை ஆரம்பித்தது தான் இந்த வாழ்வோட்டங்கள். இப்போது இந்த நம்பிக்கையாக செய்கிற நேரங்களில் தப்பு நடந்துச்சுன்னா அண்ணாச்சி தப்புனாச்சு, இதை கரெக்ட் பண்ணிடலாம், இதை சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்க நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. ஒரு சோபாவை பற்றி தரவாக தெரிஞ்சுக்கிடுவாங்க. அந்த நல்ல பொருட்களை வாங்கி கடைக்காரங்களுக்கு கொடுப்பாங்க. எல்லாத்தையும் நல்லா நட்புறவாக இருப்பாங்க. நம்ம அறியாததும் தெரியாததும் அவங்ககிட்ட போய் கேட்கும்போது இதை தெரிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு கஸ்டமர் வீட்டில் சோபா அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ எனக்கு ஒரு பஜாரில் போயிட்டு நல்ல ஒரு பொருள் வாங்கணும், போக நேரமே இல்லைன்னாங்க. அதனால் என்னங்க, இதான் நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு செல்ஃபோனை எடுத்து ஆச்சு உங்களுக்கு ஒரு டீப்பாயும் ஒரு வாஷிங் மிஷின் வேணுமான்னேன். உடனே அங்கேருந்து டீப்பா மாடலும் காமிச்சாங்க, வாஷிங் மிஷினும் காமிச்சாங்க, ரேட்டை சொன்னாங்க. உடனே அவங்கள அப்படியே ஃபோனில் விசாரித்து பார்த்தாங்க, இங்கே ரேட்டு கம்மியாக இருந்து உடனே வேனில் வச்சு ஏற்றி அனுப்பிச்சி விட்டாங்க. வில் பவருங்க, அதான் வியாபாரத்தினுடைய வில் பவர். யாரோ என்னன்னு தெரியாமல் நம்புறதுக்கு பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய இது. உடனே அனுப்பிச்சி விட்டாங்க, இறக்கணும், கையில் காசு கொடுத்தோம். இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை, செய்கிற இடங்களில் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, எங்களுக்கு ஒரு பீரோ வேணும், கட்டில் வேணும், மெத்தை வேணும், நல்ல பொருளாக இருக்கணும், அது எப்படி வாங்கணும்னு தெரியாத கவலையே கிடையாது. இப்போ நான் போகிற வீடுகளில் சோபா ரிப்பேர் மட்டும் தான் பண்ணுவோம். ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போதே எங்களுக்கு ஒரு மர சோபா வேணுங்க, எங்களுக்கு ஒரு ஏசி வேணுங்க, எங்களுக்கு ஒரு ஃபேன் வேணுங்க அப்படின்னு சொன்னால் அதனால் என்னங்க 5 நிமிஷத்தில் அனுப்புகிறோன்னு சொல்லி உடனே வாட்ஸ்அப்பில் காமிக்கிறோம். அவங்க அந்த பொருட்களை பார்க்குறாங்க, அண்ணாச்சி அனுப்பி விட்றாங்க. அண்ணாச்சி உழைப்புக்கு எப்போவுமே தயாராக இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும்.
அது யாராக இருந்தாலும் தப்பானவங்களா தப்பு தான், அவங்கள பக்கத்தில் சேர்க்க மாட்டாங்க. தான் விஷயத்தில் எப்போவுமே தப்பு பண்ண மாட்டாங்க. தான் ஒரு ஆளுக்கு காசு கொடுக்குறேன்னு சொன்னால் கரெக்டாக கொடுப்பாங்க. யார் வந்தாலும் பக்கத்தில் அமர வச்சு இது மதம் பேதம் சத்தியம் இது அந்த எந்த வித்தியாசமும் இல்லாமல் ஃப்ரீயாக பழகுற ஒரு நல்ல ஒரு மனிதர். அப்படிப்பட்ட மனிதர்கள்ட்ட நம்ம நட்பை வளர்த்துக்கிடணும். அவங்கக்கிட்ட கெட்ட பேராக வளர்த்துக்காம இருக்கும்போது நம்ம சென்னையில் ஒரு பெரிய சொந்தம் கிடைச்ச மாதிரி, ஒரு பெரிய வாத்தியார் கிடைச்ச மாதிரி, ஒரு நல்ல பவர் கிடைச்ச மாதிரி, நம்மளுக்கு எந்த பற்றியும் கவலை இல்லை. தொழிலே இல்லைன்னு போனாலும் வா உட்காரும்பாங்க. ஆனால் எங்கே போனாலும் நீதி, நேர்மை, நிதானம், பொறுமை, அது அண்ணாச்சிட்ட கடவுள் பக்தியோடு இருக்கோ இல்லையோ